மாமா ஸ்வீட் எடு கொண்டாடு, ஸ்வீட் எடு கொண்டாடு. அத்தை செஞ்ச கேசரிய தனியால அமுக்கலான்னு பார்த்த பாத்தியா? நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதடியோ. அட போடா ஆக்குன்னு கிட்ட கழுத. உங்க அத்தை போடுறது கேசரி இல்லடா, அது கேன்சர்டா, அது விஷம்டா, பாய்சன்னு. அதெல்லாம் சாப்பிடாத. என்ன மாமா, வீட்டுக்காரிக்கு தெரியாம திருவிழால பாட்டுக்காரிக்கு பாவாடை வாங்கி கொடுத்தியே, தெரிஞ்சு போச்சு அத்தைக்கு விஷம் வச்சிருச்சுன்னு சொல்ற பாரு. வாய் இருக்காங்கிறதுக்காக வன்மத்தெல்லாம் கேட்க கூடாது. கடல மிட்டாய் வாங்கி தரேன், கடிச்சிட்டு கிளம்பு சரியா? உங்க அத்தை போடுறது ஏன் விஷம் சொல்ற அப்படின்னா, அதுல ஜீனி இருக்குடா, அது உடம்புக்கு ரொம்ப கெட்டது. அது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தரக்கூடாது. அதனாலதான் உன்னை அது சாப்பிட வேணான்னு சொன்னேன். மாமா இல்லையா? அதான் ஜீனியா? ஜீனியா அப்படி இல்லடா, ஜீனியா. எப்படி ஜீனியா? ஜீனிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நான் சொல்றத கேளு. வாசல்ல தெளிக்கிறது சாணி, வயசை குறைக்கிறது ஜீனி. ஆசைக்கு ஒரு நாள் ஜாலி, அளவு கூடுனா காலி. ஊதுறது தம்மு, உடம்ப வளர்க்கறதுக்கு ஜிம்மு. 4 கிலோ கறிதான் அந்த கணையம், கவர் சாக்லேட்டை சாப்பிட்டு அதை வச்சிடாத பணையம். இன்சுலின் சுரக்கிறது இந்த கணையத்தோட வேலை, இந்த வெள்ளை சர்க்கரையை சாப்பிட்டு அதுல ஊத்திடாத பாலை. நல்லது சாப்பிட நல்லா சாப்பிட நம்ம ஊர்ல கடலை மிட்டாயி, வெள்ளம் மிட்டாயி. இதை விட இருக்காடா வேற உலகத்துல நல்ல மிட்டாயி? திரும்பவும் சொல்ற கேட்டுக்க. ஆசைக்கு ஒரு நாள் ஜாலி, அளவு கூடுனா காலி. புரிஞ்சதா? சரியா? நீ சாப்பிடலனா போ, நான் சாப்பிடுறேன். மாமா, அத்தை ஆக்கி வச்ச கேசரி ஆத்துலதான் போடணும் போல, வாயில வைக்க முடியலையா? இத சொல்ல முடியாமதான் சர்க்கரை சுகர்னு சயின்டிஸ்ட் லெவலுக்கு பேசுனியா? ஐயோ, உண்மையிலே கோழிக்குண்டு கோயந்தா, உனக்கெல்லாம் கோவிலே கட்டலாயா இதை சாப்பிடுறதுக்கு?